ஹலோ பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தான். நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, இப்போ வேதத்தை தெரியாதவங்களுக்கு பற்றி ஒன்றும் கிடையாது. இது வேதத்தை அறிந்தவர்களுக்காக தான் இந்த மெசேஜ். நான் வேத படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், நிறைய சர்ச் ஆக்டிவிட்டீஸ் போகிறேன், சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறேன், சர்ச்சில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு நீட்டாக மற்றவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்குகிறோம். ஓகே, பண்ணுங்கள். ஆனால் சர்ச்சில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நம்ம போய் கலந்துட்டு, ஓகே, சர்ச்சில் நடக்கிற ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, சர்ச்சில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம போய் அதில் கலந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாலாம் நின்று செய்கிறோமா? குட், அது தவறே கிடையாது. ஆனால் எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிற நோக்கம் என்னன்னா பரிசுத்தமாக போகணும். சரிங்களா? பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு, ஆனால் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்க பார்த்தீங்களா? மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு இன்னொரு மனைவியோடு இணைந்து இசைந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவும் துரோகம் தான். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எதுக்கு கோவிலுக்கு போகணும்? ஃபர்ஸ்ட், ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரிங்களா? நல்ல மனைவி கடவுளுக்கு பயபக்தியாக நடந்து கடவுள் பக்தியோடு இருக்கிற மனைவி துரோகம் பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவத்தில் விழக்கூடாது. நிறைய நல்ல மனைவிகள் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, கணவரை நம்பி விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்கள அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிறோம். ஏன்னா அவங்க கண்களுக்கு இந்த பாவம்னா அது தவறாக தெரியல. சரிங்களா? மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது.